காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பைக்கை விட்டு என்னால இறங்க கூட முடியல. டே சின்ன காப்பாத்துறா. பாபு ஸ்னேக் பாபு கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா ஏ தடியடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு எங்க பேரா பேரா ஏ தடியடு தாத்தா தடி எடுக்கையில பொடிய பறந்துருச்சு தாத்தோ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. என்ன நண்பர்களே, பாட்டு ஆட்டம் வேற லெவல்ல இருந்ததுல. நண்பர்களே இங்க பாருங்க, என்னோட நண்பன் எனக்காக பாட்டு கேட்கிற மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அதுலதான் இப்போ நான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். சூப்பரா இருந்ததுல. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கைஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இவ்வளவு நேரம் பாட்டு கேட்டோம். இப்போ நம்ம டிவில ஜாலியா கார்ட்டூன் பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கண்டிப்பா போடுவாங்க இன்னைக்கு சண்டே. அதுவும் செம்ம ஜாலியா இருக்க போகுது. வாவ், சூப்பர்மேன் சூப்பர். இன்னைக்கு நம்ம ஜாலியா பார்க்கலாம் வாங்க கைஸ். சூப்பர்மேன் சீரிஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஜாலியா நம்மளுக்கு என்ஜாய்மெண்டா இருக்க போகுது. அட, லேப்டாப் வேற இங்க இருக்கு. இந்த பிராங்க்லினை வேற காணுமே, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்னடா இது, லேப்டாப் ஆன் பண்ணி வேற வச்சுட்டு போயிருக்கான். வர வர இந்த பிராங்க்லின் மண்டே எனக்கு பொறுப்பே இல்லாம போச்சு. லேப்டாப்பை எப்படி திறந்து வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. ஐடியா, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் இந்த லேப்டாப்ல கேம் விளையாடி. என்ன கேம் எல்லாம் வச்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கைஸ். எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் புது கேம் ஏதாச்சும் வச்சிருந்தேன்னா நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். என்ன நண்பர்களே, ஓகே தானே? அட, என்னடா இது, நிறைய கேம் வச்சிருக்கானேப்பா. இது என்னது, இது புது கேமா இருக்குது. என்னது, கோஸ்ட் ரைடரா? என்னமோ புதுசா கேம் டவுன்லோட் பண்ணிருக்கானே. இந்த கேம் அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நண்பர்களே, நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கோங்க வாங்க, நம்ம இந்த கோஸ்ட் ரைடர் கேம் விளையாடலாம். அட, ஃபர்ஸ்ட் லெவலே பைக். சூப்பர், பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சும்மா சர்ன்னு போக வேண்டியதுதான். ஐயோ, என்னடா இது, போச்சுடா. அடடா, இதுல மாட்டக்கூடாது போல இருக்கு. மாட்டா இப்படி சட்னி ஆயிடுவோம் போல இருக்கு. சரி சரி, உசாரா விளையாடணும். இப்ப பாருங்க என்ன எப்படி சின்சேனு கிங்கு வேற லெவல் இல்ல. அடடா, மறுபடியும் விழப்போற. விழாத விழாத, முறுக்குடா முறுக்கு சின்சேனு. அப்படிதான் அப்படிதான், எப்படி அடேங்கப்பா, போச்சுடா. வண்டி கவுத்திக்குச்சுடா. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலே விட மாட்டேன். முறுக்கு முறுக்கு முறுக்குடா சின்சேனு. அப்படிதான், இந்த தடவை கொஞ்சம் சூதானமா விளையாடணும். அவுட் ஆக கூடாது சின்சேனு. பார்த்து சேஃபா. அப்படிதான், ரெடியா இரு. இப்போ ஜம்ப் பண்ணுடா ராஜானி. அடடா, போச்சு. மறுபடியும் அவுட் ஆக போறியா? டேய் பாத்துறா, போ. அப்படிதான், வேற வேற லெவல்ல செக் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. சூப்பர். மறுபடியும் ஒரு ஜம்ப். என்னடா இது, ஐயோ என்னடா இது, சொல்லாம கொள்ளாம வந்துடுச்சு. நல்ல வேலை, செக் பாயிண்ட்னால தப்பிச்சேன். இந்த தடவை விட மாட்டேன்டா நானு. இப்போ பாருங்க எப்படி சும்மா ராஜா மாதிரி ஏறி நின்னு பாருங்க. எங்க கிட்டே வா. இப்போ இந்த சின்சேனை சும்மா முறுக்கு முறுக்கு முறுக்கி சும்மா ரேஸ் பைக் மாதிரி வேற வேற லெவலு. சூப்பர், அடுத்த லெவல் வந்தாச்சு நண்பர்களே. இப்போ அடடா, இங்கேயும் பிரச்சனை தான் போல இருக்குது. எப்படியும் சேஃப் இல்லண்டாச்சு. கடவுளே, விழாம போணுமே தாண்டடா சின்சேனே. அப்படிதான், சூப்பரு. செக் பாயிண்ட் வேற வேற லெவலு. இப்போ அடடா, இது என்னடா இது, இவ்வளவு ஹைட்டா இருக்குது. பார்த்து போச்சுடா. மண்டை காலி ஆயிடுச்சு. நல்ல வேலை, செக் பாயிண்ட் நல்லா தப்பிச்சேன். இந்த தடவை விட மாட்டேன். பாருங்க போடு. எப்படி சின்சேன் கிட்டே வா. எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கவே முடியாது. இதெல்லாம் அசால்ட் கைஸ். இதெல்லாம் நம்மளுக்கு சப்பா மாற்று சால்ட் ஓட்டு. இப்போ பாருங்க எப்படி கீழே விழாம ஜெயிச்சு காட்டுறேன்ட்டு. எப்படி சும்மா சர்க்கஸ்ல காட்டுற சாகசம் மாதிரி இருக்கா. செம்ம வேற லெவலு, கோஸ்ட் ரைடரு நானு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். அடடா, என்ன ஆச்சு எனக்கு? என்ன நடக்குது? என்னடா இது, இவ்வளோ ஒரு மோசமான கனவா? உடம்பெல்லாம் எரியிற மாதிரி எனக்கு ஒரு கனவு கண்டனே.
இது பகல் கனவா இது? அடடா, பகல் கனவுனா பழிக்குன்னு சொல்லுவாங்களே, போச்சுடா. நம்ம நிஜமால எரிஞ்சிட்டோமா? இல்ல, நல்ல வேலை கண்ணாடியில நம்மளாதான் இருக்கும். கடவுளே, இது மட்டும் நடக்கவே கூடாது. ஆமா, டே சின்சேனே எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நம்மளுக்கு ஏன் இது மாதிரிலாம் கனவு வருதுன்னு தெரியலையே. கடவுளே, ஒரு நல்ல ஜோசியர் இல்லாட்டி யாருக்கிட்டையாச்சும் போய் நம்ம கேட்கணும், எதுக்கு நம்மளுக்கு இப்படிப்பட்ட கனவெல்லாம் வருதுன்ட்டு. வர நம்மளுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு வாழ்க்கையில. கடவுளே, எப்படிப்பட்ட கனவுடா இது? எப்பா சாமி, மூஞ்செல்லாம் எரியற மாதிரி, உடம்பெல்லாம் எரியற மாதிரி. அட டே சின்சேனே, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? டே, என்னோட லேப்டாப்ல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வர அவனுக்கு இதே வேலையா போச்சு. லேப்டாப் கையில கிடைச்சாலே உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறான். கைஸ், கமான் கைஸ், எங்க வீடியோக்கு இது வரைக்கும் இன்னும் லைக் பண்ணாம இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கைஸ். அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே சின்சேனே, என்னதாண்டா அப்படி கேம் விளையாடிக்கிட்டு இருக்க நீ? டேய் மண்டையா பிராங்க்லினே, நான் விளையாடுறது பைக் ரேஸ். நான் கூடிய சீக்கிரத்துல கோஸ்ட் ரைடர் ஆக போறேன். என்னது, கோஸ்ட் ரைடரா? இந்த மூஞ்ச நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனே. அடடா, கனவுல வந்ததாச்சே. டே சின்சேனே, இதே மூஞ்சி தாண்டா என்னோட கனவுலையும் வந்தது. நானும் கோஸ்ட் ரைடர் ஆகிற மாதிரி கனவெல்லாம் எனக்கு வர்றது காலையிலேயே. என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. என்னடா இது, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. அட, நம்ம டோனி ஸ்டார்க்கு. அயன்மேன் ப்ரோ, சொல்லுங்க, என்ன விஷயம்? அட அப்படியா, எப்போ? அட இன்னைக்கு மதியானமா? எங்கே ப்ரோ? என்னது, ஏர்போர்ட்லையா? அட வித்தியாசமாக இருக்குது. சரி, நானும் சின்சேனே இப்போ உடனே கிளம்பி வரோம். அட உடனே வரோம் ப்ரோ, கண்டிப்பாக வரோம். டே சின்சேனே, இப்போதான்டா அயன்மேன் ப்ரோ ஃபோன் பண்ணாரு. நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு வச்சுருக்காங்களாண்டா, அதுவும் பைக் சேலஞ்சாம். வாவ், சூப்பர், பைக் சேலஞ்சா? டே பிராங்க்லினே, நானும் இங்க பைக் சேலஞ்ச் கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். கோஸ்ட் ரைடர் கேம் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பனா ஆமா, என்ன கிஃப்ட் எல்லாம் தான்டா கொடுக்க போறாங்க? அட கடவுளே, டே சின்சேனே, இந்த சேலஞ்சில் வின் பண்ணா என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க, என்ன பரிசு கிடைக்கும் நான் கேட்கவே இல்லை பாருடா, மறந்தே போயிட்டேன். சரி விடு, நம்ம நேரில் போய் கேட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கேமில் நம்ம தான் வின் பண்ண போகிறோம். ஏன்னா பைக் சேலஞ்சுனா இந்த ஃப்ராங்க்லினை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது. டே சின்சேனே, அதுவும் நீ கூட இருந்தீங்கன்னா அது வேற லெவலு. நம்மளுக்கு தான் எப்போவுமே மக்கள் சப்போர்ட்டாக இருக்கும். என்ன காய் சொல்கிறீங்க? ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ஃப்ராங்க்லினும் சின்சேனும் கிளம்பிட்டாங்க. ஸோ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ரேஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் நார்மலான சேலஞ்ச் கிடையாது காய்ஸ், சூப்பரான சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க காய்ஸ். டக்கரு டக்கரு டாப் டக்கரு 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 டாப் டக்கரு. டே பிராங்க்லினே, எங்கடா? இன்னுமாடா வரல நம்ம? அதோ வந்துட்டோம்டா சின்சேனே, ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அடேங்கப்பா, டே அங்க பாருடா பிராங்க்லினே, ஃளைட் கீழ சூப்பரா இறங்குது பாரு. गाइस இங்க பாருங்க, எப்படி வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அடேங்கப்பா, செமையா இருக்கு. இந்த அளவுக்கு ஃளைட்ட கிட்ட நேர்ல யாராச்சும் பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டக்கரு டக்கரு டாப் டக்கரு. அடேங்கப்பா, என்னடா டே பிராங்க்லினே, எங்கடா இப்ப இருக்கோம் நம்ம? டே சின்சேனே, நம்ம அயன்மேன் ப்ரோ இங்க தாண்டா வர சொன்னாரு. நம்ம இங்க வந்துட்டோம், ஆனா யாருமே ஆளை காணுமேடா. அட அத விடுடா. டே பிராங்க்லின், இங்க பாருடா, செம்மையா இருக்குடா. எப்பாடி எவ்வளவு பெரிய ட்ரக்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க லைனா. டே சின்சேனே, ஆமாண்டா, பயங்கரமா இருக்குடா. இந்த சேலஞ்சு வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு. டே பிராங்க்லின், பார்க்கவே இப்படி இருக்குனா இதுல மட்டும் நம்ம கலந்து ஜெயிச்சிட்டோம்னா வேற லெவல்ல பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டே சின்சேனே, இதை நம்ம ஜெயிக்கிறோம்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுடா. இதுக்கு நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். டேய் தடியா பிராங்க்லின், அப்பனா வாடா ஒரு ரவுண்ட் போலாம். உன்னால முடியும். பின்னாடி இந்த சின்சேன் இருக்கேன். கண்டிப்பா உன்னால இந்த சேலஞ்ச முடிக்க முடியும். வா, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா வண்டியை முறுக்குடா. நீ கொடுக்குற ஸ்பீட் எல்லாம், நம்ம போற ஸ்பீட் எல்லாம், இந்த ட்ரக் எல்லாத்தையும் ஒரே டைம்ல தாண்டி சும்மா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறோம். கமான் கைஸ், இது ஜஸ்ட் வெறும் ஆரம்பம் தான். இனிமேல தான் நீங்க படத்தையே பார்க்க போறீங்க. எப்படி போடு. அடேங்கப்பா, அட பாய் பிராங்க்லின், எப்படி கவுத்து விட்டுட்டியாடா. டேய் ட்ரக்க தாண்டடானா ட்ரக் நம்ம மேல தாண்ட வச்சிட்டியாடா பாய் பயலே.
கொஞ்ச நேரத்துல என்ன சட்னி ஆக்கி இருப்பேடா. அட நம்ம பிராங்க்லினை வர சொல்லி ரொம்ப நேரமாச்சு, நம்மளே வந்துட்டோம், இன்னும் அவனால காணுமே, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் இந்த பிராங்க்லின் பையன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். டைமுக்கு வரலன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அட டே பிராங்க்லினே, உன்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கலான்னு பார்த்தா இப்படி பண்றியாடா? என்னடா சின்சேனு, இன்னொரு ரவுண்டு போலாமா? என்னது இன்னொரு ரவுண்டா? ஐயா சாமி போதும்டா, உன் கூட வண்டியில வந்ததுக்கு நல்லா செஞ்சு விட்டுட்ட. அட யாருப்பா இவரு? பிராங்க்லின் யாருன்னு பாரு. அட நம்ம டோனி ஸ்டார்க்கு ப்ரோ. வாங்க அயன் மேன், என்னங்க பாதி காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க? பிராங்க்லின் நல்லதா போச்சு, நீ இன்னைக்கு வந்திருக்க இங்க. என்னது நான் வந்திருக்கேனா? என்ன ப்ரோ ஃபோன் பண்ணி ஏதோ சேலஞ்ச் நடத்த போறேன்னு சொன்னீங்க, யாரையும் காணும், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எங்க வேற யாரும் வரலையா? பிராங்க்லின் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் உன்னை நான் இங்க உடனே வர சொல்லியிருக்கேன். என்ன அயன்மேன் ப்ரோ, ஃபோன் பண்ணி ஏதோ சேலஞ்சு ரேஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா வேற என்னமோ சொல்றீங்க? ஆமா பிராங்க்லின், சேலஞ்ச் இருக்கு, பட் ஆனா அது உனக்கு மட்டும்தான். என்னது எனக்கு மட்டும் சேலஞ்சா? என்ன அயன்மேன் குழப்பறீங்க? பிராங்க்லின் உனக்கு இப்போ அப்படிதான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெளிவா தெரிய போகுது. ஆட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்திருக்காரு. அயன்மேன் ப்ரோ என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. பிராங்க்லினே இவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்குடா. நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பிராங்க்லின் சின்சேன் கவலைப்படாதீங்க, நீங்க வந்து இப்போ அவெஞ்சர்ஸ் டீம்ல ஓரளா மாறிட்டீங்க. எங்களோட அவெஞ்சர்ஸ் டீம் உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு பிராங்க்லின் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ சந்தோஷப்படணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு சாதாரண மனுஷன், என்கிட்ட எந்த ஒரு பவர்ஸும் கிடையாது. கவலைப்படாத பிராங்க்லின், அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு உனக்கு நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்க போறேன், அது மட்டும் இல்லாம எங்களோட பவர்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன ப்ரோ சொல்றீங்க, ட்ரைனிங்கா? ஆமா பிராங்க்லின், கெட் ரெடி ஃபார் ட்ரைனிங் அண்ட் சேலஞ்ச். அட என்ன அயன்மேன் ப்ரோ, என்னோட பிராங்க்லினை இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. கவலைப்படாத சின்சேன், இனிமேல நம்ம பிராங்க்லின் வந்து சாதாரண பிராங்க்லின் கிடையாது, அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்க போகுது. இனிமேல் அவனும் ஒரு அவெஞ்சர். அடடா சேலஞ்சுக்கு ஆசைப்பட்டு வந்து நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேனே. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேற என்ன பண்றான்னு தெரியல, நம்ம என்ன ஆக்க போறோம்னு வேற தெரியலையே. என்னடா இது பைக்கு? ஐயோ பைக்கு தீப்பற்றி எரியுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பைக்கை விட்டு என்னால் இறங்க கூட முடியல. டே சின்சனே காப்பாத்துறா, கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கேன்டா, பைக்கை விட்டு என்னால் இறங்க முடியல. டே பிராங்க்லினே இறங்குடா, இறங்கி தோலடா சீக்கிரமா. டே பிராங்க்லினே, ஐயோ பிராங்க்லின் போய் எலும்பு கூட யாரோ வந்திருக்காங்களே, யாருடா அது? டே சின்சனே நான் தான்டா இது. என்னடா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்னை இப்படி மாத்திட்டாரு? என்னது? டே கருப்பா மண்டையா, பிராங்க்லின் நீயாடா இது? நல்லா கொழு கொழுன்னு இருந்தேடா, இப்போ என்னடானா சுடு காட்டுல எரிஞ்சு எழுந்து வந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கேடா, பார்க்கவே பயங்கரமா இருக்கேடா. டேய் சின்சேன் கவலைப்படாத சின்சேன், நம்ம பிராங்க்லின் இனிமேல வேற லெவல் பிராங்க்லின் ஆக போறோம். பிராங்க்லின் இது ஆரம்ப ஸ்டேஜ் தான், இனிமேல உனக்கு கிடைக்க போற பவர்ஸ் எல்லாமே செம்மையா இருக்க போகுது. அத வச்சு இந்த உலகத்திலேயே நீ பெரிய ஆளாக போற. என்ன வளர்றீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்? நான் இப்படி எலும்பா இருக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியும்? பிராங்க்லின் நான் கொடுக்க போற ஒவ்வொரு சேலஞ்சும் நீ சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டினா உனக்கு வேற வேற லெவல்ல பவர்ஸ் கிடைக்க போகுது. பிராங்க்லின் நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும். இது மாதிரி சேலஞ்ச் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்துற பவர்ஸும் உனக்கு கிடைக்கும். நாங்களும் இது மாதிரி சேலஞ்சு நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு ஒரு அவெஞ்சர்ஸா இங்க வந்து நிக்கிறோம். அடேங்கப்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ப்ரோ, கேட்கவே பயங்கரமா இருக்கே. அயன்மேன் ப்ரோ கண்டிப்பா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னா நான் கண்டிப்பா கஷ்டப்படுறேன். எனக்கு இந்த பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சேலஞ்சில் ஜெயிச்சாதான் கிடைக்கும்னா நான் கண்டிப்பா அதை செஞ்சே தீருவேன் நான். டே பிராங்க்லினே சூப்பரா பேசுறடா, வேற லெவலு. கவலையப்படாத, நாங்க எல்லாரும் கூட இருப்போம்டா. உன்னால கண்டிப்பா இந்த சேலஞ்சு எல்லாத்தையும் முடிக்க முடியும். நான் உன் கூடவே இருப்பேன். சக்சஸ்ஃபுல்லா முடிடா. டே போடா. ஓகே நண்பர்களே, நம்ம பிராங்க்லின் இதுக்கப்புறம் சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போறாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ்.
ஒடேங்கப்பா யாருடா பிராங்க்லினா கொக்கா பார்த்தல டக்கரு டாப்பு அடடா தாண்டியாச்சு ஆனா கீழே வந்து வண்டியை விட்டுட்டேமாப்பா. ஆமா என்ன நடந்ததுன்னே தெரியலையே, நம்மனால எப்படி தாண்ட முடிஞ்சது? நம்ம சின்ன கூட தாண்டவே முடியலையே. என்னமோ இந்த பைக்குக்குள்ள இருக்கிற சூப்பர் பவர் தான் போல இருக்கு. ஆனா வேற லெவலு கைஸ், எப்படி தாண்டினோம் பாருங்க. இப்போ நம்ம மறுபடியும் இங்கேருந்து அங்கே தாண்டி போகணும். அப்போ தான் இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆக போகுது. கடவுளே இந்த தடவை எப்படியாச்சும் தாண்டிடணும். தாண்டிட்டானா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடலாம். கமான் கைஸ், முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க. வா வேற லெவலு சூப்பராக பறக்குது பாருங்க. சும்மா பிராங்க்லின் கலக்கிட்டாரு கைஸ். அடேங்கப்பா இந்த தடவை விழவே இல்லையே. அட யாருடா இது? அடடா வேற லெவலு கைஸ். நம்ம பிராங்க்லின் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால லெவல் 1 அப்கிரேட் பண்ணிட்டாரு. சும்மா எலும்பு கூடலாம் சும்மா வேற லெவல்ல இரும்பு மனிதனா மாறிட்டாரு. அடேங்கப்பா பிராங்க்லின், நீ யாரா இது? என்னடா ரோபோ மாதிரி வந்திருக்க? எந்திரன் படத்துல வர ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கேடா. சூப்பரா இருக்கேடா. பாத்தீங்கல்ல யாருன்னு? நம்ம பிராங்க்லின். அவனால முடிக்க முடியாத விஷயமே கிடையாது. எப்படி இந்திரன் ரோபோ மாதிரி வந்து நிக்கிறான் பாருங்க. போடு வேற லெவலு பிராங்க்லினே, கலக்கிட்டா பிராங்க்லினே. இதைதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். இதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த அவெஞ்சர் குரூப்ல நீ ஒரு பெரிய பவரா வரணும். இனி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விடிவுகாலமே வரப்போகுது. பிராங்க்லின் பார்த்தல போகும்போது எலும்பு கூட வந்த, இப்போ இந்த சேலஞ்சு முடிச்ச உடனே நீ ஒரு இரும்பு மனிதன மாதிரி இருக்க. அட கரெக்டா சொன்னீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அயன்மேன். நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல சொல்ல போது நான் நம்பவே இல்லை. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு உள்ள ஒரு பெரிய பவர் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பா இதுக்காக நான் போராடுவேன். இந்த உலகத்துக்காக ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். டேய் பிராங்க்லின், உன்னோட ஆர்வத்தை பார்த்து எனக்கு அப்படியே புல்லரிச்சு போதுடா. நீயாடா பேசுற? ஆமாடா சின்சேன், நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்க போதுனா நம்மளுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். நம்ம இந்த நாட்டுக்காக கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். அட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ப்ரோ, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஏன் என்னை இவ்வளோ ஹைட்டில் நிற்க வச்சிருக்கீங்க? பிராங்க்லின், இது உனக்கு 2வது சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீன்னா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம உன் பின்னாடி சுத்தி இருக்கிற எல்லா பார்க்கும் தட்டும் இந்த உலகத்தை அழிக்க வந்த ஏலியன்ஸ். இவங்க நம்ம ஊருக்குள்ள ஜாம்பிஸா வர வைக்க போறாங்க. அதை வர வைக்காம தடுக்கிறது தான் நம்மளோட வேலை. இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நீ இங்க இருந்து கீழே குதிக்கணும். அப்படி குதிச்சு உனக்கு ஒன்னும் ஆகலன்னா உன் உடம்பு பயங்கர ஃபிட்டா இருக்குன்னு அர்த்தம். அட என்ன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்றீங்க? இங்கேருந்து கீழே குதிச்சு உடம்புக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அது எப்படி? அது நான் குதிச்சா என்னோட நெட்டு போல்டெல்லாம் கைண்டு பீஸா போயிடுமே. பிராங்க்லின், இதுதான் சேலஞ்ச். இதை நீ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே ஆகணும். ஓகே கைஸ், நம்ம பிராங்க்லின் இப்போ பயங்கர டப்பான ஒரு சேலஞ்ச் எடுக்க போறாரு. இதுல அவரு ஜெயிக்க போறாரா தூக்க போறாருன்னு பார்க்கலாம். குச்சிட்டாரு. அடேங்கப்பா செம்மையா இருக்கு பாருங்க கைஸ். இங்கிருந்து பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அடடா பிராங்க்லின், என்ன ஆக போகுது உனக்கு? போச்சா, எலும்பு தூளா போக போகுது. அவ்வளவுதான் கைஸ், தூளா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அட இல்ல நண்பர்களே, வேற லெவலு போடு. நம்ம பிராங்க்லினுக்கு ஒண்ணுமே ஆகல. சும்மா கெத்தா எழுந்து நிக்கிறாரு பாருங்க. இவரு இப்ப மட்டும் கெத்து கிடையாது. நம்ம 28 வருஷமா இவரு மட்டும் தான் கெத்து இந்த ஜிடிஏல. எப்படி? அம்மாடியோ எப்பா சாமி, என்னமோ ரோலர் கோஸ்டர்ல வந்த மாதிரி இருக்கு. எப்படியோ இந்த லெவலை முடிச்சாச்சு. ஆமா எங்க போனாருன்னு தெரியலையே இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராங்க்லின், நீ அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இதுதான் உன்னோட புது காஸ்டியூம். எப்படி இருக்கு? அட என்னது அப்கிரேட் ஆயிட்டானா? போடு வேற லெவலு. இந்த காஸ்டியூம் செம்மையா இருக்கு பாருங்க நண்பர்களே. சும்மா டாப்பு டக்கரா இருக்கு. பிராங்க்லின், உன்னோட தன்னம்பிக்கையும் உன்னோட மன தைரியத்தையும் நான் ரொம்பவே பாராட்டுறேன். எங்க டீம்ல உன்ன மாதிரி ஒரு ஆளு தான் எங்களுக்கு தேவைப்படுது. அப்போதான் இந்த உலகத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காப்பாற்ற முடியும். அட கவலையை விடுங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதுதான் நான் வந்துட்டேனே. இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ நான் அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சிடும். அவசரப்படாத பிராங்க்லின், நீ நினைச்ச மாதிரி உடனே எடுத்தும் கவுத்தும் முடிக்க முடியாது. நீ அடுத்த ஃபேஸ் பண்ண போற சேலஞ்ச் உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீ பார்த்து நிதானமா சூதானமா விளையாடணும், புரியுதா?
அட பார்த்துக்கலாம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சரி, என்னை சீக்கிரமா அடுத்த சேலஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடேங்கப்பா, நீ வேற லெவலு பிராங்க்லின். உன்னோட ஆர்வம் என்ன மெய்சில் இருக்க வைக்குது. சரி பிராங்க்லின், உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டு போற வேலையை நான் பாக்குறேன். ஒரு முக்கியமான விஷயம் பிராங்க்லின், நல்லா கவனமா கேட்டுக்கோ. இந்த சேலஞ்ச் உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க போது. இந்த சேலஞ்சை நீ முடிச்சா மட்டும்தான் உனக்கு எல்லா பவர்ஸுமே கிடைக்கும். அப்படி அந்த பவர்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல ஏற்படுற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த முடியும். அட அவ்வளோதானே, கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க என்ன அங்கே கூட்டுட்டு போங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம ஃப்ராங்க்லின் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த சேலஞ்சை மட்டும் அவர் முடிச்சிட்டாருன்னா அவருக்கு எல்லா பவர்ஸுமே கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் சும்மா வேற லெவலில் நம்ம ஃப்ராங்க்லின் மாற போகிறாரு, அதாவது கோஸ்ட் ரைடராக மாற போகிறாரு கைஸ். ஸோ வாங்க கைஸ், நம்மளோட ஃப்ராங்க்லின் இந்த சேலஞ்சை எப்படி முடிக்க போகிறாருன்னு நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேலஞ்சை அவரால் கண்டிப்பாக முடிக்க முடியும். கமான் கைஸ், நம்ம ஃப்ராங்க்லினுக்கு எல்லாருக்கும் சேர் அப் பண்ணுங்க, அவருக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ல போட்டு விடுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே வரும் கைஸ். அடேங்கப்பா, பயங்கரமா இருக்கே. சரி, இந்த பைக் எடுத்து போவோம். என்னடா இந்த பைக் இப்படி போகுது வேகமா? சூப்பர் இல்ல? ஐயோ, பைக் மட்டும் பிச்சுக்கிட்டு போச்சு, நம்ம இப்படி கீழே வந்துட்டுமேடா. ரைட்டு விடு, பைக் இல்லைன்னா என்ன, நம்மளுக்கு நடராஜா சர்வீஸ் கால் இருக்கு, தேர் மாதிரி 2 காலு, சும்மா ஓடு. அடேங்கப்பா, பயங்கரமான இடத்துல வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி, பொறுமையாக போடா ஃப்ராங்க்லினே, உனக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா தடைகள் எல்லாத்தையும் நீ தாண்டி போயே ஆகணும். என்னடா இது, நம்மளுக்கே பயங்கரமாக முட்டுக்காடு கொடுக்குறாங்க இவங்க. எப்பட்றா போகிறது இதுக்குள்ளே? இந்த ஓட்டைக்குள்ளே புந்து போயிடலாமா, சைடில் போகலாமான்னு தெரியலையே, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. எப்படி போனாலும் நம்மளை கீழே தள்ளி விட்டுடும். ஃப்ராங்க்லினே, யோசி, ஓடுறா. அடடா, என்னடா நம்மளை எப்படி லாக் பண்ணிடுச்சு இது? அடடா, என்னடா பண்ணுறது இப்போ? கடவுளே, போச்சுடா, நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. எப்படியாச்சும் வெளியே வந்தே ஆகணுமே, ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். எப்படி உள்ள வந்தோமோ அதே மாதிரி வெளியே போயிடணும். போயிடுறா ஃப்ராங்க்லினே, போயிடு. அவ்வளோதான், சூப்பரு. அடேங்கப்பா, சரியான ட்ராப்பாக இருக்கும் போல இருக்கு. இந்த தடவை விடக்கூடாது, பார்த்து கரெக்டாக சேஃபாக ஓடிடணும். எப்படியாச்சும் ஓடு. எம்மாடி, ஒரு வேலையாக வந்தாச்சுடா. எப்பா ஓடு கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃபுட்பாலு, அதுக்கு மேலே சூப்பரான பிளே ஸ்டேஷன் வேறு. என்னடா இது, நம்ம கிட்ட போனாலே விழுந்துருது, அது நம்ம தொட்டாலே 2 விழுந்துடுது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா சேலஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள்? டேய், அடா பாவீங்களா, ஒரு இடத்துல ரொம்ப டஃப்பாக கொடுக்குறீங்க, ஒரு இடத்துல பயங்கர ஈஸியாக கொடுக்குறீங்க. இது என்னடா இந்த பிங்க் டோரு மேலே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு? அடா, ஒரு டோர் மாதிரி தெரியலையே, ஏகப்பட்ட டோர் இருக்குப்பா இதில். டே ஃப்ராங்க்லினே, தாவுடா, எவ்வளோ பெரிய கதவா இருந்தாலும் உடச்சிக்கிட்டு போ. அடடா, உள்ள மாட்டிக்கிட்டேனே இப்படி. இதுவும் ஒரு ட்ராப்பா நம்மளுக்கு? போச்சுடா, எத்தனை ட்ராப்படா வைப்பீங்க? என்னடா இது? அடடா, இறங்கலன்னு பார்த்தா இறங்க முடியலையே. ஐயோ, என்னடா பண்றது? இப்படி வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அட, என்னடா இது, மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சா ஈஸியா வந்துட்டோம் வெளியே. கைஸ், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரே மர்மமா இருக்குது இந்த இடம். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சோடா பாட்டில வச்சிருக்காங்க. இது என்ன பாட்டிலே தெரியலையே, சோடா பாட்டிலா சாஸ் பாட்டிலான்னு தெரியலையே. நல்லாதான் இருக்கு, இதுல ஓடுறதுக்கு சூப்பரா இருக்கு. எப்பா, ஓட முடியலையே, மூச்சு வாங்குது. டே ஃப்ராங்க்லினே, என்னடா சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே நம்மளுக்கு இப்படி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, எப்படி தான் நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தெரியலையே. விட மாட்டான் இந்த ஃப்ராங்க்லின். அட, யாரோ கட்டையை உருட்டி விட்டு விளையாடுறாங்கப்பா. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நம்ம ஃப்ராங்க்லின் கிடையாது, பார்த்தல்ல. அட, மறுபடியும் ஃபுட்பாலு, இதெல்லாம் நம்ம அசால்ட்டா தள்ளி விட்டுறலாம். டே பாலே, எங்க கிட்டே வா, நாங்கெல்லாம் கோஸ்ட் ரைடர் ஆக போறோம். ஒழுங்கு மரியாதை ஓரம் போ. அடடா, அசிங்கப்பத்திடுச்சுடா, நம்மளையே தள்ளி விட்டுடுச்சு. எவ்வளோ திமுறை இருக்கும் இந்த ஃபுட்பாலு. இங்கே வந்து எங்ககிட்டே டான்ஸ் ஆடுறீங்களா? போங்க எல்லாரும் கீழே.
எப்படி என்னோட உதைச்ச ஒரே உதல எல்லாரும் கீழே போயிட்டீங்க பாரு. அந்த பயம் இருக்கணும். நான் வந்தா ஓரமா ஒதுங்கி இருக்கணும். ஏன்னா எனக்கு இப்போ பவர்ஸ் கிடைக்க போகுது. இந்த சேலஞ்சை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா இந்த உலகத்திலேயே வேற லெவலான பவர்ஸ் உள்ள கோஸ்ட் ரைடர் நானா தான் இருக்க போறேன். அடடா, மறுபடியும் கட்டியை எவனோ வச்சிருக்கிறானே. இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமா போகணும்னு நினைக்கிறேன். இந்த கட்டை பாருங்க நண்பர்களே, ஏடா கூடமா சுத்துது. கமான் கைஸ், நம்ம பிராங்க்லின் எப்படி இந்த சேலஞ்ச முடிக்கணும். அதுக்கு இந்த இடத்தை தாண்டி ஆகணும். அவரு எப்படி தாண்ட போறாரு? போடு, வேற லெவல்ல தாண்டிட்டாரு. யாரு கிட்ட? எங்க கோஸ்ட் ரைடர் கிட்டேவா? அடுத்தது என்னடா இது? படிக்கட்டு மாதிரி இருக்கு. அடடா, ஈஸியா போயிடலான்னு பார்த்தா இந்த இடம் என்னடா நம்மளை இப்படி தடிக்க விடுது. அடக்கடவுளே கைஸ், இங்க இருக்கிற படிக்கட்டு எல்லாமே ரொம்ப அந்நியவனா இருக்குது. என்னால சரியா நடக்க கூட முடியல. பாருங்களேன், மேலையும் கீழேயும் இருக்குது. பார்த்து சேஃபா தான் போன போல இருக்கு. அடடா, போச்சு, கால் மாட்டிக்கிடுச்சு. அடா பாவீங்களா, என்னை இங்க வர வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களாடா. இந்த பிராங்க்லின் களத்துல இறங்கிட்டான். இனிமேல யாருனாலையும் தடுக்க முடியாது. அட, கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா எவ்வளோ பெருசு. சும்மா ஜாலியா ஓட வேண்டியதுதான். குச்சி குச்சி ஜாலியா இருக்கு கைஸ். இங்க பாருங்க, வேற லெவலு, சூப்பரா இருக்கு. அட, எவன்டாவன் முட்டுக்காடு இவ்வளோ பெரிய டோரை திறந்து மூடுறது. ஒன்று தரங்க, இல்லாட்டி மூடுங்க. ரெண்டுத்துல ஏதாச்சும் பண்ணி தொலைங்கடா. இப்படி பண்ணிங்கன்னா ஒரு மனுஷன் எப்படிரா போவான்? ஒரு வழியா ஏறி எகிரி குச்சி வந்தாச்சு. எங்ககிட்டே வா. அட, என்னடா இது மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. இது மேலே ஏறி வேற போகணுமா? இப்போ இறங்க போது ஜாலியாக இருந்தது, ஏற போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதப்பா. என்னடா இது? அடடா கைஸ், நம்ம பிராங்க்லின் ரொம்ப டயர்டாயிட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரால் ஏற முடியல. அவர் இந்த சேலஞ்சை இன்னமும் முடிக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். கமான் கைஸ், நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அட, என்னடா இது? இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே. சரி ரைட்டு, இதில் ஏறி நிற்போம். அட, இதுங்களே கூட்டிட்டு போதேப்பா நம்மள. பார்த்து சேஃபாக போடா. அடடா, போச்சுடா. என்னடா இப்படி விழுந்துட்டோம்? காலை பப்பரப்பான்னு விரிச்சுக்கிட்டு இருக்குமே. ஐயையோ, அசிங்கமாக போச்சே. அடேங்கப்பா, எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக போச்சுடா. நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிட்டோம். அடாடா, இது என்னடா பால் நம்மள நோக்கி இப்படி வேகமாக வருது. அடாடா, ஓடு 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 பிராங்க்லினு. அப்படிதான் எப்பா, ஒரு நிமிஷத்தில் நம்ம கண்ணு எதிர்க்கவே பயத்தை கிளப்பி விட்டுடுச்சாப்பா. இது என்னடா இது? ரன்னிங் ரேஸில் ஓடுற ட்ராக் மாதிரி இருக்குது. இது செம்ம ஜாலியாக இருக்குது நம்மளுக்கு. எப்படியோ ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அட, என்னடா இந்த கட்டை ரொம்ப பொறுமையாக சுற்றுது. இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆளே கிடையாது. அசால்ட்டாக போயிடுவோம். எவன்டாவன்? இதை என்னத்துக்குடா குறுக்கில் வச்சுருக்கீங்க? டே, அநியாயம் பண்ணுறீங்களாப்பா. இதெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக தாண்டி போகிற ஆளுங்க. இது என்ன? ஐயோயோ, எப்பா, ஒரு நிமிஷத்தில் பயத்தை கிளப்பி விட்டுருச்சுரா. எப்பா, அடி வயிறு கலங்கிடுச்சு ஒரு நிமிஷத்தில். எதையுமே நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க கூடாதுடா. எப்பா சாமி, அவ்வளோதான் பிராங்க்லினே. பார்த்து சேஃபாக போ. அடடா, தடிக்கி விட்டுடுச்சுரா. கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வடியாக இருக்குதப்பா. இது என்னடா இது? பர்கரா? எவன்டா கேட்டான்? இருக்கிற பயத்தில் பர்கர் சாப்பிட்ற நிலமடியாடா இருக்கேன். அட, சும்மாவா இது? தட்டினாலே போய் பறந்து விழுந்துடுது. சீப்போ, நான் என்னமோ நிஜமான பர்கர் நினச்சேன். என்னை வெறுப்பேற்றுறதுக்குன்னே எவனோ இங்கே வச்சிருக்கிறான் போல இருக்கு. டே, ஒழுங்கா என்னை சேலஞ்சை முடிக்க விடுங்கடா. நான் முடித்தாதான் எனக்கு கோஸ்ட் ரைடர் பவர் கிடைக்கும். அப்போ தான் நான் இந்த உலகத்தில் மக்களை காப்பாற்ற முடியும். அட பாவீங்களா, எவன் பார்த்த வேலைடா இது? எங்கே இருந்தோ டயரெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்களாடா. ஆச்சி, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையாடா? திருட்டு பசங்களா, உங்களெல்லாம் சும்மாவே ஓடக்கூடாதுடா. அடேங்கப்பா, டயர் டியூப் மேலே ஏறி 2 ஸ்டெப்பு போடுற சுகமே ஒரு தனி சுகம்தான். என்ன போடுவோமா? அடடா, இது என்னடா இது இப்படி வைப்ரேட் ஆகுது? நம்ம இருக்கிற நிலமையை பார்த்தா கீழே வந்துடுவோம் போல இருக்கு. வேணாண்டா சாமி, இச்சிப்போ. கொஞ்ச நேரத்தில் பயம்புத்தி விட்டுட்டியே. நான் இந்த சேலஞ்சை முடிக்கணும். அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான கடமை.
நண்பர்களே, எப்படியும் நம்ம தட்டி தட்டி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா நம்மளோட டார்கெட்டை முடிச்சிடலாம். ஐயோ, பல்லு போச்சுடா. என்னடா இது? டே பிராங்க்லினே, வர வர ரொம்ப அடிப்படுதுடா உனக்கு. இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்குள்ள உனக்கிட்ட உசுறு இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே. டே பிராங்க்லினே, விடக்கூடாதுடா. இவ்வளவும் கஷ்டப்பட்டது வீணாக கூடாது. எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியாச்சும் போய் அந்த சேலஞ்சை முடிச்சிடு. அப்படி மட்டும் முடிச்சிட்டா உனக்கு வேற லெவலான அவெஞ்சர்ஸ் பவர் கிடைச்சிரும். சீக்கிரம் போ. அட எவன்டா அவன்? டேய், இங்க கூட இவ்வளவு பெரிய ஃபுட்பால வச்சிருக்கீங்களடா. டேய், அநியாயம் பண்றீங்களாடா. டேய், நான் எங்க நடந்து வந்தாலும் எனக்கு ஆப்பு வைக்கிறதே உங்க வேலையாடா. சரி, தட்டி தட்டி பொறுமையா போயிடுவோம். இதுதான் நம்ம பண்ற ஒரே வழி. ஏடா கூடமா ஏதாச்சும் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், நம்மளும் இந்த பால் விழுற மாதிரி கீழே விழுந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சு கோவிந்தா கோவிந்தா. அதனால பிராங்க்லினே, பார்த்து பொறுமையா. இந்த இடம் பயங்கர ரிஸ்கியா இருக்குது. கொஞ்சம் தவறுனா கூட மரணம் தான். எப்படியாச்சும் போயிடுறா. இன்னும் ஒரே ஒரு பால் தான் இருக்கு. அதை மட்டும் தட்டி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடு. நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டினா இந்த கோஸ்ட் ரைடர் பவர் முழுசும் உனக்கு வந்துடும். அவ்வளோதான். போடு, வேற லெவல்ல முடிக்க போறோம். கைஸ் கமான். அப்படிதான், பொறுமையா போ. போடா பிராங்க்லினே, வேற லெவலு. அடேங்கப்பா, வந்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரா வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் தான். சும்மா கட கட கடன்னு ஓடி போய் முடிச்சிட வேண்டியதுதான். என்னடா இது, ஏற முடியல? அடடா, ஈஸியா போயிடலான்னு பார்த்தா என்னடா இது, இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்குது. எப்படா இங்க இருந்து அங்க போறது நம்ம? அட பாவிங்களா, இவ்வளவு தூரம் வந்தது கூட பெரிய விஷயமா தெரியல நம்மளுக்கு. இதை தாண்டறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த பிராங்க்லின் இந்த கோஸ்ட் ரைடர் ஆகாம விட மாட்டான். கமான் பிராங்க்லின், முடியும். ஒரே ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணு. அப்படிதான், போடு. வேற வேற லெவலு. அடேங்கப்பா, செம்ம பர்ஃபார்மன்ஸ். கைஸ், ஃபைனலா நம்ம பிராங்க்லின் வந்துட்டாருங்க. நம்மளோட இந்த சூப்பர் சேலஞ்சை முடிச்சிட்டாரு. இனி நம்மளோட பிராங்க்லினுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது. அவருக்கு கோஸ்ட் ரைடர் பவர் கிடைக்க போகுது. வேற வேற லெவல. போடு கைஸ், நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் தடியடு. போடு, வேற லெவலு. கைஸ், ஃபைனலா நம்மளோட பிராங்க்லின் கோஸ்ட் ரைடரா மாறிட்டாரு. இனிமேல வேட்ட ஆரம்பிக்க போகுது. நம்ம பிராங்க்லினுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கைஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கைஸ், இனிமேல் நம்மளோட பிராங்க்லின் கோஸ்ட் ரைடர் ஆகி என்னெல்லாம் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். வேற லெவல்ல டாப் டக்கரா இருக்க போகுது. போடு. ஆடா, செமையா வசூல் அடிக்கிறாருப்பா. அடேங்கப்பா, சூப்பரா ஒரு செல்லக்குட்டி அவெஞ்சர் பைக்கை கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. வேற வேற லெவலு. இனிமேல அவரோட ட்ரிப்பு செம்மையா இருக்க போகுது. இனி அவரோட வேட்டை ஆரம்பிக்க போகுது. இனிமேல தான் இருக்கு. இனிமேல இந்த உலகத்துக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட கோஸ்ட் ரைடர் வந்துருவாரு நம்மளை காப்பாத்த. அடேங்கப்பா, செம்ம ஜம்ப் பாருங்க கைஸ். சும்மா ஆகாயத்துல இருந்து குதிக்கிற மாதிரி நெருப்பு சும்மா பறக்குது. வேற வேற லெவலு. யாரா நீங்க? என்னோட வேலையை பார்க்க விடாத அளவுக்கு யாரா என்ன தடுக்கிறது? என் வேலைக்கு தடங்களா வர எல்லாருமே எனக்கு எதிரிதான். நான் யாரையுமே உயிரோட விட மாட்டேன். நான் கோஸ்ட் ரைடர். உங்க எல்லாரையும் நான் பரலோகம் அனுப்புறேன். வாடா. என் மேலேயே நீங்க கைய வைக்கலான்னு பாக்குறீங்களா? தூள் தூளா போடா. எப்படி என்ன இந்த உலகத்துல என்னோட வேலையை பார்க்க விடு. நீ என்னையே அரெஸ்ட் பண்றியா? என்னோட உலகத்துக்கு வா. நீ எரிஞ்சு சாம்பலா போ. கோஸ்ட் ரைடர்ரா, ஒழுங்கு மரியாதை என்ன வேலை பார்க்க விடுங்க. இல்லாட்டி உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். எரிச்சிடுவேன், சாம்பலாக்கிடுவேன் சொல்லிட்டேன். எனக்கு தடையா இருக்கிறவங்க எனக்கு யம மாதிரி. அவங்கள நான் பரலோகம் யமலோகம் அனுப்பிடுவேன். டே தம்பி, என் மேலே கண்ணை காட்டுறியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? உன்னோட உடம்ப தூள் தூள் ஆக்குறேன் பாரு. எப்படி
எனக்கு இன்னும் பவர்ஸ் அதிகமா கிடைக்கணும்னா உங்களை மாதிரி ஒரு 10 பேர் அழிச்சா போதும். என்னோட பவர்ஸ் பல மடங்கு எகிரிடும். வா வா, வாண்டடா வந்து சிக்கிறீங்கல்ல, வாங்கடா. இனி என்னோட பலத்தை பார்க்க போறீங்க நீங்க. என்னடா பூச்சாண்டி காட்டுறீங்க? நான் கண்ணு எடுத்தேன்னா சும்மா போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னோட கண்ணு நார்மல் கண்ணு இல்ல, ஃபயரு, அதுவும் வைல்டு ஃபயரு. சும்மா போட்டோம்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. பாத்தீங்கல்ல? என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. எப்படி? ஆட, என்னடா இது, ஏதோ சவுண்டு கேக்குது. ஓ, பறக்கும் தட்டு ஹெலிகாப்டரா? நீங்கெல்லாம் எனக்கு ஜுஜுபி. இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் உங்கள. சும்மா ராக்கெட் லான்ச்சரா வச்சு ஒரே போட்டுதான் போட்டு தள்ளியாச்சு. இந்த ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். ஒழுங்கா போயிடுங்க. என்னோட பொறுமைய சோதிக்கிறீங்க. என்ன எஸ்கேப் ஆகுறியா? இந்த வாங்கிக்கோ. எப்படி? இந்த மரணாடியில இருந்து இந்த போலீஸ் மீளவே முடியாது. நம்ம வழிக்கு இனிமேல இவங்க வர மாட்டாங்க. சரி, நம்ம கிளம்புவோம். வாடாயா செல்லமே, நம்ம உண்மையான ஒரு வேட்டைக்கு போலாம். இனி இந்த உலகத்துல ஜாம்பிஸ் நிறைய வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் இனி நம்ம ஒரு வழி பண்ணிடணும். யாரு? டக்கர் டக்கர், டாப் டக்கர், கோஸ்ட் ரைடர்ரா. ஓ மை காட் கைஸ், இங்க பாருங்க எவ்வளவு ஜாம்பிஸ். நம்மளோட கோஸ்ட் ரைடர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அட இல்லங்க, வேற லெவலு. அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இனிமேல இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சும்மா தவிடு பொடியாக போகுது. போடு மட்ட மட்ட. யாரு கிட்ட? இந்த கோஸ்ட் ரைடர் கிட்டயா? வா ராஜாடா நானு, உங்களுக்கு எல்லாமே வில்லன்டா நானு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் ஆக போறாரு. அதாவது இங்க அழிக்கிற எல்லா ஜாம்பிஸுமே அவருக்கு ஒரு சூப்பர் அப்கிரேட் கொடுக்க போகுது. இது மூலமா அவரோட லெவலை வேற லெவல் ஆக போகுது கைஸ். இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா, இங்க இருக்கிற இந்த ஜாம்பிஸோட ஆத்மாவை அவருக்குள்ள எடுத்துக்க போறாரு. சும்மா எரிச்சு வேற லெவல்ல பண்றாரு பாருங்க கைஸ். வேற லெவல் எல்லாம் பார்க்கவே அடேங்கப்பா. போடு கலக்கிட்டாரு. அட இங்க யாரா இது? எரிஞ்சுக்கிட்டு போறாங்க. அடடா, ஜாம்பிஸ் போல இருக்கு. எங்க கிட்ட எஸ்கேப் ஆகுறீங்களா? எங்க கோஸ்ட் ரைடர் கிட்ட எல்லாம் உங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. பார்த்தல்ல தலைவர் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றாரு. அட, நாங்கெல்லாம் பைக்கில் உட்காந்து குண்டு போடுவோம். எப்படி? போட்டு தள்ளியாச்சு. செம டாப்பு டக்கரு. தலைவரே நீங்க வேற லெவலு. போடு கைஸ், நம்மளோட கோஸ்ட் ரைடர் ஃபைனல் அப்கிரேட் இதுதான். எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம் கைஸ். டேக் கேர், பை பை, see you guys.